உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி ஏன் இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு? டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படின்றது லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகே, குழந்தைங்களுக்கு அதுக்கான ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, சைல்டு மேரேஜ் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. பெண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன நடக்கும் அந்த ஏஜ்ல அப்படின்றதுலாம் அந்த இடத்துல எஜுகேஷனை சொல்றதே கிடையாது. ஸ்டில் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு. அட்லீஸ்ட் பெண் குழந்தைகளுக்கு ஒரு சின்னதா ஒரு கன்சிடரேஷன் ஆச்சு பண்றாங்க, ஆண் குழந்தைங்க கிட்ட அது போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த டேட்டா நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியல, தமிழ்நாட்டிலேயே லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் டீனேஜ் பிரெக்னன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, எதனால ஆகுது? ஒன்லி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ். டிஜிட்டலா யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு யூ ஹேவ் டு ரிமூவ் யுவர் ட்ரெஸ், ஓகே, ஐ நீட் டு see your parts அப்படின்லாம் கேட்டால் அது தவறு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியும்? டிஜிட்டல் தானே, அது யாருக்கும் தெரியாது என்ன ஆகிட போகுது அப்படின்றது. அண்ட் அதுக்கான லா இருக்கு. போக்சோல வந்து எல்லாமே இது எல்லாமே கன்சிடர் ஆகுதுன்றதுலாம் நிறைய பேர் செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசினா தான் நம்ம இந்த விஷயம்லாம் பேச முடியும். அது பேசலை அப்படின்னா இதுவுமே நம்ம பேச முடியாது. ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 49 லட்சம் பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அதில் 62,000 ஆர் டீனேஜ் பிரெக்னன்சி. அதாவது இந்த பெண்கள் வந்து 13லேருந்து 19 வயசுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. ஸோ கடந்த 5 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு டீனேஜ் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு இஷ்யூ ரொம்பவே இன்க்ரீஸ்டாக இருக்கு. இது ஏன் இன்க்ரீஸ்டாக இருக்கு? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கு? இது வந்து குழந்தைங்க மேல தவறா இல்லை பெற்றோர் மேல தவறா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஆஷா பாக்யராஜ். அவங்க கிட்ட இதை பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டீனேஜ் பிரெக்னன்சி அப்படின்றது காலப்போக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ HMIS அப்படின்ற ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 49 லட்சம் பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க கடந்த 5 வருஷத்துல. அண்ட் அதுல 62,000 பேர் வந்து டீனேஜ் பிரெக்னன்சில இருந்திருக்காங்க. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி ஏன் இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு மேம்? இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படின்றது லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகே, குழந்தைங்களுக்கு அதுக்கான ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கறது இல்லை, மிஸ் ஆகிடுது. ஒன்று, ஸ்கூல்லையும் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் பற்றி எடுக்கிறாங்க, பட் அது சயின்டிஃபிக்காக கொண்டு போயிடுறாங்களே தவிர்த்து ஹவு இட் எஃபெக்ட்ஸ் ஹியூமன் என்ன நடக்கும்ன்றத எந்த ஒரு டீச்சர்ஸுமே அதை வந்து பெருசாக பேசுறது கிடையாது. ரெண்டாவது, சைல்டு மேரேஜ் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த டேட்டா படியே பார்த்தோன்னா நாகப்பட்டினம், தேனி, பெரம்பலூர் இந்த ஊர்லலாம் தான் வந்து நிறைய வந்து இந்த டீனேஜ் பிரெக்னன்சி நடக்குது. ஓகே, நம்ம எல்லாரும் பேசிட்டு இருப்போம், இங்க இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க ரொம்ப வந்து சிட்டில தான் நடக்கும், சென்னையிலலாம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் இன்னும் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இது நிறையவே இருக்கு பிகாஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும். ரெண்டாவது, அங்க இன்னமும் வந்து அந்த இங்க இருக்கிற பிள்ளைங்களாச்சும் வந்து ஏதோ இன்டர்நெட்டை பார்த்து ஒரு டேட்டாவை அவங்களுக்கு வந்து கொடுத்துரும். அது வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன் என்ன ஏதுன்றதை அவங்க ஏதோ நெட்ல பார்த்து பாதி தவறாகவும் பாதி வந்து தனக்கு புரிஞ்சதாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னமும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் வாட் வில் ஹேப்பன் டு தர் பாடி. ஓகே, ஏன் வந்து பியூபர்ட்டி பத்தி பேசணும்னா அதான் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன நடக்கும் அந்த ஏஜ்ல அப்படின்றதுலாம் அந்த இடத்துல எஜுகேஷனா சொல்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன, அந்த கியூரியாசிட்டி ஆப்வியஸா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது எல்லா ஹியூமன் பீயிங்களுக்குமே அந்த கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகும். கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அவேர்னஸ் இல்லைன்னா ஆப்வியஸா பிரெக்னன்சி ஜாஸ்தியா தான். ஸோ இதுதான் கரெக்டான ஏஜ் ஃபார் மேரேஜ். பெண்களுக்கு 18 வயசு, ஆண்களுக்கு 21 வயசு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே சைல்டு மேரேஜ் அப்படின்றது நிறைய இடத்துல வந்து பிராக்டிஸ்ல தான் இருக்கு. ஸோ இதை எப்படி மேம் நம்ம பேலன்ஸ் பண்றது? ஏன் அந்த 18 வயசு 21 வயசுன்றதை கொண்டு வந்தாங்க? வெரி குட் கொஸ்டின். நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், பெண்களுக்கு வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதாவது லாஜிக்கல் திங்கிங்கான அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து 18 வயசுலயும் ஒரு ஆணுக்கு வந்து 21 வயசுலயும் தான் அது கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆகுது. ஓகே, என்னதான் லா இருந்தாலும் அது வந்து நம்ம பாடிக்கு தான் அவேர்னஸ் கொடுக்குது. ஓகே, அப்போ மைண்ட் அவேர்னஸ் அப்படின்றது இந்த 18 வயசுலயும் 21 வயசுலயும் தான் வந்துட்டு ஆக்சுவலா நடக்குது. இன்னொன்று வந்து நம்ம சைக்காலஜில சொல்லுவாங்க, இட் இஸ் கால்ட் எரிக்சன் மெத்தட் அப்படின்றது. அதாவது ஒருத்தருக்கு தன்னோட ஐடென்டிட்டி என்ன, தன்னோட ரோல் என்ன அப்படின்றதே அந்த 18
18-21 இயர்ஸ்ல தான் who am I, நான் என்ன செய்யணும், என் லைஃப்ல என்ன பண்ணணும்ன்றதே அந்த வயசுல தான் வருது. இதுல வந்துட்டு அவங்களோட பாடி எக்ஸ்ப்ளோர் பண்றது இந்த 18 வயசு கீழயும் 21 வயசு கீழயும் நடந்ததுன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அவேர்னஸே வந்து இருக்காதுல்ல. ஸோ அதனாலதான் வந்து அந்த 18 and 21 இயர்ஸ்ன்றது வச்சிருக்காங்க. இந்த ரீசன்ஸ்னால தான் நம்மளுக்கு 18-21 வயசு அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் நிறைய இடத்துல வந்து இந்த சைல்ட் மேரேஜ் அப்படின்றது ரொம்பவே காமனா இருக்கு. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் மேம் வருது? சைல்டு மேரேஜ்னா இன்னமும் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பெண் குழந்தைகளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பேர்டன் தான். எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சேஃபா இருக்கு. சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆல்சோ, ரைட்? ஒரு பெண் குழந்தைங்களுக்கான அந்த பாதுகாப்புன்றது நம்ம எவ்ரிடே இப்போ நியூஸ்ல வந்து ஒரு கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா ஆயிடும் போது பெற்றோர்கள் எல்லாமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். பட் அந்த 18 வயசுக்கு கீழே கொடுக்கும் போது முதல்ல பாடி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகும், எவ்வளவு மிஸ்கேரேஜ் நடக்கும், அந்த யூட்ரஸ்ல எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரும், எவ்வளவு உமன் அனிமிக்கா இருக்கிறாங்க அந்த 18 இயர்ஸ்க்கு கீழே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற போதெல்லாம் வந்து அதை பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி தான் யாரு அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. ஒருத்தரோட அவங்க எப்படி லைஃப் ஷேர் பண்ண முடியும், வாட் வில் ஹேப்பன் என்ன அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. இந்த கன்சென்ட், ஸோ மேரிடா இருந்தாலுமே before having a physical relationship they need to have a consent, right? அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கு. அப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும்போது அந்த கன்சென்ட்ன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம், ஆண் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பேசுறாங்களா, எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண் குழந்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கன்சென்ட்டை பத்தி, பாடி அவேர்னஸ் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேசுறதே கிடையாது இந்த இடத்துல. அப்போ ஆப்வியஸா வந்துட்டு இந்த சைல்டு மேரேஜ்ன்னு நடக்கும்போது அவங்க 2 பேருக்குமே அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ நீங்க நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இப்போ கூட செக்ஸ் எஜுகேஷன் வந்து டேபுவா கன்சிடர் பண்றாங்க. டெஃபினட்டா ஒரு ஷேம்ஃபுல்லா நினைக்கிறாங்க. இப்போ நான் பேரண்ட்ஸ் கிட்ட மேம் அந்த அடலசன்ட் ஏஜ்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து 13 to 19 இயர்ஸ் செக்ஸ் எஜுகேஷன் பண்ணிட்டீங்களா, வை ஷுட் ஐ ஈவன் லைக் தே ஆர் வெரி மாடர்னைஸ்ட், அவங்க பேசுறது வளர்த்த விதம் எல்லாமே வை ஷுட் ஐ, அந்த ஏஜ் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. நம்மளுக்கெல்லாம் முன்னாடி அந்த போனுன்ற விஷயம் கையில கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்றோம், போனை பாக்குறாங்க, பேரண்ட்ஸ் அந்த அட்வைஸை கொடுக்கலாம், they are using Google or whatever it is, உங்களுக்கு ஆன்சர் அது கொடுக்கும், அந்த ஆன்சர் எல்லாமே கரெக்டா இருக்குமா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டாங்க. ஸோ ஸ்டில் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு. அதுவும் ஒரு அட்லீஸ்ட் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கன்சிடரேஷன் ஆச்சு பண்றாங்க, ஆண் குழந்தைங்க கிட்ட அது போகவே மாட்டேங்கிறாங்க. ஓகே, அந்த எதுக்கு அவங்க தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ண போறாங்க, அண்ட் இன்னொன்னு இதெல்லாம் நம்ம பேசிட்டா அவங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. பட் அந்தந்த ஏஜுக்கான விஷயங்களை நம்ம பேசிதானே ஆகணும். குழந்தைகளே கூட நிறைய பேர் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஐ ஹேட் அ கிளைண்ட் ஈவன் லாஸ்ட் வீக். எப்படி ஒரு ப்ரீடீன்ல இருக்காங்க அந்த குழந்தை, 12 வயசு ஆகுது, குழந்தை எப்படி பிறக்குது, ஓகே, ஏன் வந்துட்டு இந்த உமனுக்கெல்லாம் வந்துட்டு ஏன் திடீர்னு வந்துட்டு ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து மாறுது அவங்களுக்கு, அவங்க முன்னாடி பார்த்தா அப்படி கிடையாது, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வருது, எய்தர் he would have discussed with the peers, ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிருக்கணும், இல்ல ஏதோ ரீல்ஸோ இல்ல யூடியூப்லயோ பார்க்கும் போது தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கொஸ்டின் ஒரு குழந்தையா போய் கேட்கும் போது அப்ப கூட வந்து இதை நான் பேசணுமா அப்படின்னு கேட்கறாங்க. டெஃபினட்டா சி, நீங்களா பிச்சின் பண்ணல, அவங்களா ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்கள ஆரம்பிக்கும் போது பேச ஹவ் கேன் ஐ டாக் மேம், நீங்க ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணி பேசுறீங்களா, சி கண்டிப்பா இது உங்களுக்கு தெரியலன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க வந்துதான் ஆகணும், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் நிறையவே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போகணும். பட் பேரண்ட்ஸ் should be always a first point of contact. There are so many books. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அதை படிக்கணும். ஓகே, அந்த பேரண்ட்ஸ் படிச்சு அதுக்கான என்ன எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னன்றதெல்லாம் பேரண்ட்ஸ் தெரிஞ்சாதான் அந்த குழந்தைங்கிட்டே பேசணும். பட் எல்லாத்துக்குமே நாங்க எதுக்கு பண்ணணும், இது எப்படி பேசுறது, ஐயோ இதெல்லாம் டூ மச் இன்ஃபர்மேஷன் நினைச்சாங்கன்னா இன்னமும் நம்ம ஆக்சுவலி நீங்க இந்த டேட்டாவை நீங்க செக் பண்ணீங்களான்னு தெரியல, தமிழ்நாட்டிலுமே லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் டீனேஜ் பிரெக்னன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, எதனால ஆகுது, ஒன்லி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு பிக்கஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுல நம்ம டீச் பண்றது வந்து வாட் இஸ் ஆக்சுவலி செக்ஸ் அப்படின்றத டீச் பண்றோன்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் நினைச்சுக்கிறாங்க. இதை எப்படி மேம் டீல் பண்றீங்க? சி ஆக்சுவலி அதுதான் நம்ம சொன்னேன் நான், செக்ஸ் எஜுகேஷன் இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் செக்ஸ். ஓகே, பாடி பவுண்டரிஸ் வரும், ஓகே, பாடி அவேர்னஸ் வரும், எந்தெந்த பார்ட் என்னென்ன செய்யும் அப்படின்றது வரும், அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே வந்துட்டு ஒரு பெட்டர் வேயா வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. கன்சர்ட் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும். இப்போ வந்து ஒரு கேர்ளை டச் பண்றீங்களோ ஒரு பாயை டச் பண்றீங்களோ, யூ நீட் டு ஆஸ்க் தேர் கன்சர்ட், ரைட்? அவங்க எவ்வளவு வேணாலும் க்ளோஸா இருக்கட்டும், பட் க்ளோஸா இருந்தாலும் சில பேருக்கு அது பிடிக்காது. பட் இப்ப வந்து அது நிறைய மிஸ் ஆகுது. ஈவன் ஐ ஹேவ் ஃபியூ
கிட்ஸ் wherein they used to say நான் கிட்ஸ்ன்னு மீன் பண்றது they can be like 16-17 இயர்ஸா கூட இருக்கலாம். கேட்பாங்க என்கிட்ட, ஆண்டி நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், பட் எனக்கு இந்த டச் பண்ணி பேசுறது, என் பாய் ஃப்ரெண்ட் டச் பண்ணி பேசுறது பிடிக்கலன்னா why can't you say அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னா கோச்சிட்டு போயிடுவாங்களே, என்கிட்ட பேச மாட்டேன். அந்த அளவுக்கு தான் இருக்கு அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே செக்ஸ் எஜுகேஷன்ல வரும். ஸோ அதனாலதான் கண்டிப்பா அது என்னன்றது குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணணும்ன்றதுதான் எல்லா ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு ஒரு பார்ட் வந்து நான் பேசும்போதெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஸ்கூல்ஸ்ல இதை வந்து இன்னமும் இம்ப்ரவைஸ் பண்ணணும்ன்றதுதான் என்னோட கன்சர்ன். ஓகே, டீச்சர்ஸ்க்கும் இதை பத்தி நல்லா எஜுகேட் பண்ணணும். டீச்சர்ஸ் ஒரு குழந்தைகிட்ட அது எப்படி பேசணும் பண்ணணும், அதை பத்தி டவுட்ஸ் கேட்கறாங்க, அது ஸ்கூலா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும், அதை வந்து ஐயோ இது இவன் தப்பான பையன் தப்பான பொண்ணுன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. தே வாண்டட் டு நோ. அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்டேருந்து கிடைக்கும் உங்களுக்கு, எய்தர் டீச்சர் ஆர் அ பேரண்ட், ரைட்? இப்போ 2 பேர்கிட்டயுமே கிடைக்கல, அஃப்கோர்ஸ் தேல் கோ டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சோஷியல் மீடியால போகும்போது அங்கே தவறான விதத்துல தானே கைடு. டிஜிட்டலி எவ்வளோ நடக்குது இதுல. ஐ திங்க் ஈவன் இன் அவர் லாஸ்ட் பியூபர்ட்டி பத்தி ஏதோ பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், டிஜிட்டலா யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் ட்ரெஸ், ஓகே ஐ நீட் டு see your parts அப்படின்லாம் கேட்டா அது தவறு, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியும்? டிஜிட்டல் தானே, அது யாருக்கும் தெரியாது என்ன ஆயிட போகுது அப்படின்றது. அண்ட் அதுக்கான லா இருக்கு, போக்சோல வந்து எல்லாமே இது எல்லாமே கன்சிடர் ஆகுதுன்றதுலாம் நிறைய பேர் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேசினாதான் நம்ம இந்த விஷயம்லாம் பேச முடியும். அது பேசல அப்படின்னா இதுவுமே நம்ம பேச முடியாது. ஸோ இப்போ நான் சொன்ன டேட்டா படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 62,000 பேர் டீனேஜ் பிரெக்னன்சிஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட். ஆஃப் ரெக்கார்டு எவ்வளோ இருக்கு, எத்தனை ஊர்ல எத்தனை பேர் டீனேஜ் பிரெக்னன்சி கோ த்ரூ பண்ணாங்க அப்படின்றது ஆஃப் ரெக்கார்டு எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு ஒரு டீனேஜர் வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா வாட் ஆர் த அவைலபிள் ஆப்ஷன்ஸ் ஃபார் பிரெக்னன்சி ஆகுறாங்க அப்படின்னா there are law actually. ஓகே, இதை வந்து நம்ம வெளியில நம்ம சொல்லிட்டோம்னா இது தவறு அப்படின்ற மாதிரி எல்லாமே நடக்கும். ஓகே, they need to actually see a proper doctor. ஓகே, கவர்மெண்ட்ல என்ன ரூல் அதுக்காக இருக்கு எல்லாமே வந்து அந்த பேரண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவுட்கம் பனிஷ் பண்றதுல தான் போறாங்களே தவிர்த்து எதனால் அந்த குழந்தை தெரிஞ்சு பண்ணுச்சா தெரியாம பண்ணுச்சான்றதே நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த இடத்துல மிஸ் ஆயிடுது. ஆக்சுவலி தெரியாம தான் பண்றாங்க, they don't know. ஓகே, நம்ம we have a physical relationship, இந்த பிரெக்னன்சி நடக்குமான்னு. ஏன்னா ஐ had a client, அந்த ஒரு சைல்டு சொல்றான், ஆண்டி இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா வந்து ஒரு கேர்ள் பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்களாமே. அப்படி யாருப்பா உனக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது ஒரு மித்தா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ரீல்ஸா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் என்னென்னமோ பார்த்துட்டு இருக்காங்க, அதுல எல்லாமே ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனா வரது கிடையாது. ஒரு பையன் அதை பார்த்துட்டான், ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டான், அப்படியே அவங்களோட பியர்ஸ்க்கு சொல்லி சொல்லி அது வேற மாதிரி போகும்போது ஸோ அந்த பையன் எனக்கு அப்படிதான் சொன்னான், எனக்கு இப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ற போது இது மாதிரி மித்தே நிறைய இருக்கு. அதை நம்ம சொல்லணும்ல, குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அதை மீறி நடந்துருச்சுன்னா ப்ளீஸ் கன்சல்ட் அண்ட் எக்ஸ்பர்ட், they will guide you. ஓகே, எல்லாத்துக்குமே ப்ராப்பரான லாலேருந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த குழந்தையோட ஹெல்த்தும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு ஏர்லி பிரெக்னன்சி நடக்குதுன்ற போது அந்த உடம்பு முதல்ல வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிற ஒரு இதுவுமே இருக்காது. so many hormonal changes will happen, right? அதுவே தெரியாது. அது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் பண்ணணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் டீனேஜ் பிரெக்னன்சி இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சைல்டு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னுமே ப்ராக்டிஸ்ல இருக்கு, அதை எப்படி மேம் ரெடியூஸ் பண்ணலாம்? சைல்டு மேரேஜ் உங்களை சுத்தி நடந்ததுன்னா 1098 கால் பண்ணுங்க. இமீடியட்லி there is a law, the police will come and stop it. ஓகே, இதுல யாருமே பயப்பட வேண்டாம். ஓகே, ஏன்னா நிறைய வந்துட்டு இது மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஈவன் ஐ நாட் ஷுவர் அபவுட் த டேட்டா, நான் எதுலயோ படிச்சேன், அது மாதிரி ஸ்டாப் பண்ணியும் அவேர்னஸால வந்துட்டு நிறைய குழந்தைங்களை வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. படிக்க வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வீடியோஸ் நம்ம பாக்குறோம். ஓகே, ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அவங்களே ப்ராப்பரா வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க பார்த்துப்பாங்கன்றது தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் கால் 1098. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டீனேஜ் பிரெக்னன்சி எப்படி இவ்வளோ இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு அண்ட் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு செக்ஸ் எஜுகேஷன்னா எப்படி டீச் பண்ணணும் அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு கேர்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல சொல்லி தரணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் மேம். தேங்க்யூ.